ஜீவதோ வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரிபோஜனாத் கயாயாம் பிண்டதானாச்ச பவேத் புத்திரஸ்ய புத்திரதா. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தொடங்கி வளர்த்து எத்தனையோ நன்மை தீமைகளை எடுத்து சொல்லி நம்மையும் ஒரு ஆளாக ஆக்குகிறார்கள். அவர்களுடைய உதவியால் தான் நாமும் நம் காலில் நிற்கத் தொடங்குகிறோம். வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ சாதனைகள்னு நினைத்து கொண்டிருக்கிறோமே, அது அனைத்தையுமே நாம் செய்வது நம்முடைய பெற்றோர், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த உதவியால் தான். அதனால்தான் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோருக்கு சில கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தந்தையும் தாயும் மரணமடைந்த பிறகு வருடந்தோறும் அவர்களுக்கான ஸ்ராத்தம் திதியை நடத்த வேண்டும். அதற்கடுத்தது அந்த திதிக்கு மறுநாள் பூரி போஜனம் என்று பலரையும் அழைத்து ததியாராதனமாக அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும். சரி, இதெல்லாம் மரணமடைந்த பிறகு செய்வது. வருஷா வருஷம் ஸ்ராத்தம் செய்து விடலாம், பக்தர்களையெல்லாம் கூட்டு ததியாராதனம் செய்து விடலாம். அவர்கள் வாழும்போது எதுவுமே செய்ய வேண்டாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஜீவதோ வாக்கியகரணாத், உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும். உயிர் இறந்த அவர்கள் மரணமடைந்த பிறகு வருடந்தோறும் அவர்களுக்கான ஸ்ராத்தத்தை நடத்த வேண்டும். இது இரண்டையும் தவிர ஒரு முக்கியமான கடமை உள்ளது. கயாயாம் பிண்டதானாச்ச. கயா க்ஷேத்திரம் பிரசித்தமானது, பீகார் மாநிலத்திலே இருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் பிண்ட பிரதானத்தை ஒரு முறையாவது செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அங்குதான் அழகான நதியினுடைய கரையிலே அங்கு கயா தேசம்னு சொல்லப்படுகிறது. கயைன்னு ஒரு ராட்சன், ஒரு அசுரனை பகவான் அங்கு அழித்து இருக்கிறபடியால் அந்த இடத்தில் பிரம்ம கபாலத்திலே பிண்ட பிரதானம் செய்து, அதே போல அங்கு இருக்கக்கூடிய அக்ஷயவட்டம் என்கிற இடம், அந்த இடத்துல ஸ்ராத்தங்களை செய்தோம் என்றால் அது நம்முடைய பித்ருக்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும். இதனால் தான் அவர்கள் வாழ வேண்டும் என்கிற உறுதி கூட கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் வைகுந்தத்தை கூட அடைந்திருக்கலாம், இதை எதிர்பார்த்து இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்திலிருந்து இவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறபடியால் நமக்கு ஒரு நன்றி உணர்வு வேண்டாமா? அதற்காகவாவது இந்த கர்மங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது கயா க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அங்கு எப்படி சொல்லப்படுகிறதோ அதே போல்தான் பதரீகாசிரமத்திலேயும் பிரம்ம கபாலம் என்று ஒரு இடம் இருக்கிறது. கோவிலுக்கு அருகிலேயே அலகநந்தா நதி கரையில் பிரம்ம கபாலம் என்கிற இடம் இருக்கிறது. இந்த இடத்திலும் பகவானுடைய சன்னிதானத்துக்கு அருகிலேயே நம்முடைய பித்ருக்களுக்கு பிண்ட பிரதானம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஏன் இந்த இடம் என்றால் கதை உங்களுக்கு தெரிந்ததுதான். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். சிவபெருமான் ஒருமுறை தன்னுடைய தகப்பனாரான நான்முகம் பிரம்மா அவருடைய ஒரு தலையை வெட்டி எடுத்து விட்டார். கோபத்தினாலே அந்த கபாலம், அந்த மண்டை ஓடு அவருடைய கையிலே ஒட்டி கொண்டது. அதை எப்படி போக்குவதுன்னு தெரியாமல் அதில் பிக்ஷை இட வேண்டும். என்ன பிச்சை இட்ட போது அந்த கபாலம் நிரம்புகிறதோ அப்போது அது வெடித்து சுக்குநூறாக போய்விடும். அதற்கு பிறகுதான் சாப விமோசனம் ஏற்படும் என்று சிவபெருமான் தெரிந்து கொண்டார். எங்கு சுத்தினார். பிண்டியார் மண்டை ஏந்தி பிரிமனை திரிதந்துண்ணும் உண்டியான், யார் இதற்கு பிக்ஷை இடுவார்கள் என்று சுத்தி சுத்தி வந்தாராம். அதை அப்படி அந்த பிக்ஷையை இட்டதுதான் நாராயணன் செய்த காரியம். பதரிகாசிரமத்துக்கு வந்து நாராயண பெருமானிடத்தில் பிரார்த்தித்தாராம், நீ பிக்ஷை இடு, அதனால் இது நிறைகிறதா பார்ப்போம் என்று. அப்போது பகவான் தன்னுடைய திருமார்பிலிருந்து வியர்வையை எடுத்து அதை அந்த கபாலத்திலே தெளிக்க அது நிறைந்து கபாலம் சுக்குநூறாக உடைந்தது என்று சிவபெருமானே நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாச்சிதா என்று தானே பார்வதி தேவனிடத்தில் பகவான் சொல்லுகிறார். நாராயணிடத்தில் போய் பிச்சை எடுத்துத்தான் எனக்கு அந்த சாபமே நீங்கியது. முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பரிதிருவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடைநெஞ்சே என்று திருமங்கை ஆழ்வார் திருநறையூர்னு திவ்யதேசம் இருக்கிறதே அந்த பெருமானை பத்தி பாடும்போது சொல்லுகிறார். முடை அடர்த்த சிரமேந்தி, கையில கபாலம் ஒட்டி கொண்டிருந்தால் துர்நாற்றம் அடிக்கும் அல்லவா, அப்படி முடை ஏறி போயிருந்த சிரமேந்தி மூவுலகும் பலி திரிவோன், யாரானு பலி கொடுக்க வேண்டும், பிச்சை இட வேண்டும் என்று 3 உலகங்களையும் சுத்தி வந்தார். அவருடைய இடர் கெடுத்த திருவாளன், அவருடைய துக்கத்தை போக்கி பெரிய ஏற்பட்ட சிரமத்திலிருந்து காப்பாற்றி கொடுத்தாரே. வேதாபஹார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசன மகிஷ்டபல பிரதானைஹி
கோன்யப் பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன சசிவஹ ஸ்வசிரோதிருத்தேன என்று தான் ஸ்தோத்திரத்தினத்திலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். தேவர்களுக்கு, பிரம்மாவுக்கு, சிவனுக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பகவான் நாராயணன் வந்து உதவி செய்து சாபங்களை போக்கி கொடுக்கிறார். அதை போல சிவபெருமானுக்கு உதவிய இடம் இது. அவர் கையில் இருந்த பிரம்ம கபாலம் உடைந்ததல்லவா, அது அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்தது. அதனால தான் இந்த இடத்தில் தகப்பனாருடைய கபாலம் கையிலே ஒட்டி கொண்டு இந்த இடத்துல சிதறியதல்லவா. அதனால நம்முடைய பித்திருக்களுக்கு இந்த இடத்திலே பிண்ட பிரதானம் செய்யக்கூடிய மரபு ஏற்பட்டுள்ளது. இந்த ஊரை பற்றி பாடும் பொழுதே திருமங்கையாழ்வார் தான் 20 பாசுரங்கள் பாடியிருக்கிறார்னு தெரிவித்தேன். முதல் 10, 3ஆம் திருமொழி, 4ஆம் திருமொழி, 2 திருமொழிகள் பாடினார். அதுல ஒரு பாசுரத்துல சொல்றார், அரண் அயன் அரணை தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. அயன் அரணைத்தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம். அயன்னா பிரம்மா. பிரம்மா கோபத்தோடு சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்தார், என்னுடைய மண்டவோடு உன் கையில் ஒட்டி கொள்ளும் என்று. அந்த சாபத்தை தவர்த்தவன், அதை போக்கி கொடுத்த பெருமான் எங்கிருக்கிறார்? தவம் புரிந்துயர்ந்த மாமுனி குணர்ந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி என்றால் விஸ்வாமித்திரன் அர்த்தம். க்ஷத்திரியனாக பிறந்து தபஸ் தியானம் செய்து 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 கடைசியில பிரம்ம ரிஷியாக உயர்ந்தாரே, அவர்தான் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி. அவர் கொணர்ந்த கங்கை. விஸ்வாமித்திரர் எங்க கங்கையை கொண்டு வந்தார்? அவர் பகீரதன் தானே கொண்டு வந்தார்னால் இங்க கொணர்ந்தனா கங்கையை கொண்டு வந்தன்னு அர்த்தம் கிடையாது. ராமலக்ஷ்மணர்களை கங்கை கரைக்கு அழைத்து வருகிறார் விஸ்வாமித்திரர். அப்படி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே இடர் கடிந்தான். சிவபெருமானுடைய கஷ்டத்தை போக்கினவர் இந்த பெருமான் தான் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதனால் இந்த பிரம்ம கபாலத்துல சிராத்தம் பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு. கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், நாமும் சமைத்து பார்க்கலாம். இல்ல கேட்டால் கோவிலிருந்தே அன்னம் மட்டும், பிண்டம் பண்ணுறதுக்கு என்ன, சோறு சாதம் மட்டும்தானே வேணும். அந்த அன்ன பிரசாதத்தை கோவிலிருந்தும் கொடுக்கிறார்கள். அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. சமைக்கணும்னு போனாலே முதல்ல கஷ்டம். அங்க இருக்கிற குளிருக்கு சமையலே ஆகாது. நாம் ஒரு அரிசி ஏற்றினா ஒரு 20 நிமிஷத்தில் ஆகணும்னு நினைப்போம் இல்லையோ, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்பவும் அப்படியே வெத்துன்னு இருக்குமே தவிர நன்னா சலிக்கே ஆகாது. அந்த கஷ்டத்தோட பண்ணணும். அது கூட பண்ணிடலாம் சுவாமி. அடுத்து முக்கியமான கஷ்ட காரியம் என்னன்னா, அதை அப்படி பிண்டமா பிடிக்கணும் பாருங்க. கையெல்லாம் விரைச்சு போயிருக்கும். அலக்கநந்தால குளிச்சுட்டு வந்து ஈர வஸ்திரத்தோட அங்க இதை பண்றதுக்குள்ள கையெல்லாம் விரைச்சு போயிடும். அதை அப்படி பிடிச்சு பிண்டமா உருண்டையா அழுத்தணுமோ இல்லையோ, அதுக்கே அவ்வளவு கட்டமா இருக்கும். அதையெல்லாம் தாண்டணும். ஏன் சுவாமி இவ்வளவுலாம் கட்டப்படணும்னால், நம்ம வயிற்றுல சுமந்ததிலிருந்து தோல்ல சுமந்ததிலிருந்து எவ்வளவு தாய் தந்தையர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். பிண்ட பிரதானம் பண்ணும் போதும் தந்தைக்கு 2 பிண்டம் தான், மற்ற எல்லாம் தாய்க்குத்தான் வழங்கப்படுகிறது. நான் உன் கர்ப்பத்தில் இருக்கிறதே உன்னை எவ்வளவு கட்டப்படுத்தியிருப்பேன், பிறக்கும் போது எவ்வளவு கட்டப்படுத்தியிருப்பேன், வளரும் போது எத்தனை துக்கத்தை கொடுத்திருப்பேன். இதுக்கு மன்னிக்கணும், இதுக்கு மன்னிக்கணும், இதுக்கு நன்றி, இதுக்கு நன்றின்னு சொல்லி தாய்க்குத்தான் பல பிண்டங்கள். தந்தை சுமாரா ஏதோ காரியம் பண்ணார் போல் இருக்கு, அவருக்கு 2 பிண்டங்கள் கொடுக்கப்படுகின்றன. மற்றபடி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் யாருக்கு நெருங்கின உறவினர்களைத்தான் இருக்கணும், தேவை கிடையாது. யாருக்கெல்லாம் வேண்டுமோ இந்த இடத்துல சிராத்தம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு இந்த திதியில் தான் செய்ய வேண்டும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. என்னுடைய தாயாரோ தகப்பனாரோ எந்த திதியில் மரணம் அடைந்தார்களோ அந்த திதியிலுக்கு தான் பத்ரி போகணுமான்னா அப்படிலாம் கிடையாது. புண்ணிய கஷேத்திரம் என்றால் நாம் என்று செல்லுகிறோமோ அன்று அங்கு பிண்ட பிரதானம் செய்யலாம். இந்த திதி இந்த நட்சத்திரம்னு ஒன்றும் பார்க்க தேவையில்லை கிடையாது. இது பிரம்ம கபாலம் என்று இங்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். இதே போல மற்றொரு இடத்தை பார்க்கலாம். அதற்கு ஊர்வசி பர்வதம்னு பெயர். இப்ப பார்த்ததுக்கு நேர் எதிர். இத்தனை நாளி பார்த்தது என்ன? பித்திருக்கள், தர்மம், கடமை, செய் நன்றி, இதெல்லாம் ஒரு புறம் பார்த்தோமா. ஊர்வசி இது எல்லாத்துக்கும் நேர் எதிரானவள். ஊர்வசின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருது? அழகு, கவர்ச்சி அல்லது ஒரு உலக இன்பம், இதுதானே நினைவுக்கு வருகிறது. அந்த ஊர்வசியை பகவான் தன்னுடைய ஊருனா தொடைன்னு அர்த்தம், தன்னுடைய தொடையிலிருந்து ஊர்வசியை உருவாக்கினாராம். அவள் பிறந்த இடமானபடியால ஊர்வசி பர்வதம் என்று இங்கு அருகிலேயே ஒரு மலை இருக்கிறது. அல்லது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, அருவி கூட அந்த இடத்துல உண்டு. அந்த ஊர்வசி பர்வதமும் இங்கு அருகிலே இருக்கிறது. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் 20 பாசுரங்கள் பாடினார்னு சொன்னேனே, அதுல முதல் 10 பாசுரங்கள், அதாவது முதல் 10 3ஆம் திருமொழி முழுவதுமே இந்த உலக இன்பத்தில் ஆசை வைக்காதே என்றுதான் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துகிறார். ஊர்வசி மலை நமக்கு என்ன உணர்த்தனம்? ஊர்வசியை போல அழகான பெண்கள் ஆசைப்படணும்னு நினைக்க கூடாது, அதில் ஆசை வைக்காதேன்னு உணர்த்துகிறதாம். ஆழ்வார் பாடுகிறார், முத்தமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமுன் பெத்த தாய் போல் வந்த பேச்சி பெருமுலை
ஊடுரிய உரியரை வத்த வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே. ஆழ்வார் ரொம்ப ஒரு கிரிம் பிக்சர்னு சொல்றாளோ இல்லையோ, ரொம்ப கடைசி காலம் எவ்வளவு மோசமா இருக்கும்னு நமக்கு அப்படியே படம் போல போட்டு காட்டுகிறார். முற்றமூத்து கோல் துணையார். இது வரைக்கும் 2 கால் நடந்துட்டு இருந்தேன், இப்ப 3வது ஒரு கால் கையில தடி தேவைப்படுறது. அப்படி முன்னாடி நோக்கி வளைந்து உடம்பு தானா வளைஞ்சு போச்சு. இனிமே கையில தடி இருந்தா தான் நடக்கவே முடிகிறது. முன்னாடி நோக்கி வளைந்து இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமுன். அப்ப காலால நடக்க முடியல. இத்தனை நாள் என்ன கர்வம், சொந்த கால நிக்கிறேன்னு வாழ்க்கை முழுக்க சொல்லி கர்வத்தோடு இருந்தேன். இப்ப என்னால நிஜமாவே சொந்த கால நிற்க முடியல. அப்படி இளைப்பேறி உயர் நம்முடைய உடம்பையும் தாங்க முடியாமல் நடக்க கூட முடியாமல் இளவாமுன். இப்படி இளைந்து போவதற்கு முன்னால் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு. தாய் போலவே வேடமிட்டு கொண்டு ஒரு பூத்தனை வந்தாளே, அவளிடத்தில் பால் குடித்து கொன்ற பகவான் வாயான் வதறி வணங்குதுமே. அந்த கண்ணன் தான் பத்ரிகாசிரமத்தில் இருக்கார். நீங்க ஏன் காலம் தாமதிக்கிறீர்கள்? உடம்பெல்லாம் தளர்ந்து போய் முதுகெல்லாம் வளைந்து தடி வச்சுன்னு நடக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம். அப்படின்னா பத்ரிக்கு வரவே முடியாது. சீக்கிரமாகவே பத்ரிக்கு வந்து பகவானை வணங்குங்கோள். அதுக்கு மேல ஈசி போமின் ஈங்கிரேல் மேல் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசியிட்டீர் என்ன பேசும் குவளையம் கண்ணினர்பால் நாசமான பாசம் விட்டு நல்நெறி நோக்கலூரில் வாசம் மல்கு தந்துடாயான் வதறி வணங்குதுமே. எப்படி தேவையில்லாம போக வேண்டாம் ஆழ்வார் சொல்லுகிறார். ஈசி போமேன் யாரோ ஒருத்தர் இதுவரைக்கும் ஏதோ பெண்களோடு சகவாசம் எல்லாம் இருந்தது. தவறான பாதைகளில் தர்மத்திலிருந்து பிறண்டு போய் எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். வாழ்க்கை முழுக்க இளமை பருவம் இருக்கும்போது ஏதோ தாசிகள் யார் யார் இல்லத்துக்கோ சென்று கொண்டிருந்தார். இப்போ கொஞ்சம் வயசாயிடுது. வயசான உடனே உடம்புலெல்லாம் சக்தி இல்லை, இரும தொடங்கி விட்டார். தன்னால் கைகாலாம் தளர்ந்து போயிட்டு நடக்க முடியவில்லை. ஆனாலும் ஆசை விடுறதா மறுபடியும் அந்த தாசியினுடைய வீட்டு வாசல்லையே போய் நின்னாராம். அவர்களெல்லாம் இவரை பார்த்த உடனே ஈ போமின், இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, என்ன வயசாகிறது உமக்கு, இங்க வர வயசா, தாத்தா வாயிட்டு இதுக்கப்புறம் என்ன இப்படியெல்லாம் போ அப்படின்னு போட்டு தள்ளி விடுவார்களாம். நேத்து வரைக்கும் கையில பணம் இருக்குங்கிற வரைக்கும் ஒத்துக்கொண்டிருந்தார்கள். இப்ப இல்லை, வயதாகிவிட்டது, இளமை இல்லை என்றவுடனே போன்னு கதவடைக்கிறார்களாம். ஈசி போமின் ஈங்கு இரேன்மில் இருமி இழைத்தீர். பெரியவரே, உடம்பு நிலை என்னன்னு தெரியறதா? இருமலை கூட உமால நிறுத்த முடியவில்லை, இப்ப என்ன இங்க வீட்டுக்கெல்லாம் வருகிறீர்? ஈங்கு இழத்தீர் உள்ளம் கூசியிட்டீர் என்ன பேசும் குவளையம் கண்ணினர் பால். ஆழ்வார் எவ்வளவு வேணும்னு சொல்றாரு பாருங்க. இப்படி உன்னை ஏசி வெளியே போன்னு கதவை அடைத்து தள்ளக்கூடிய குவளை கண்டினர், ரொம்ப அழகான கண் படைத்த பெண்கள் என்று ஆழ்வார் தெரிவித்தார். என் சுவாமி இப்படி யாரானு சொல்லுவாளா? என்னை வெளியில போன்னு மோசமா திட்டி வெளியில அனுப்புற பெண்ணை போய் குவளையம் கண்ணின்னு யாரான கொண்டாடுவாளான்னா நம்ம மனசு அப்படித்தான். வசவு வைதாலும் அந்த பெண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, என்ன வெய்யறான் தான் இந்த மனசு இத்தனை நாளா அத்தானே பழகி இருக்கிறோம். அப்ப அந்த நிமிஷத்திலையும் அவருடைய அழகுதான் கண்ணில் படுகிறதே தவிர இத்தனை நாட்கள் வீணாகி விட்டேனேன்னு நம்ம மனசுக்கு படுறது கிடையாது. அதை குத்தறதுக்காக தான் ஆழ்வார் குவளையம் கண்ணினர் பால்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெண்களிடத்திலே நாசமான பாசம் விட்டு, இதை போல தேவையில்லாத இடத்துல பாசம் வைத்துத்தானே வாழ்க்கை முழுக்க கழித்திருக்கிறீர்கள். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாசம் மல்கு தன்துழாயான் வதறி வணங்குதுமே. அழகான வாசம், நறுமணம்னா யார் யாருடைய கூந்தல் நறுமணத்தை பார்க்காதீங்கோ, பகவானுடைய திருத்துழாய் நறுமணம் இருக்கிறதே அது இந்த ஊர் முழுக்க வீசுகிறது. வாசம் மல்கு தந்துழாயான் வதறி வணங்குதுமே. அந்த பத்ரிநாத பெருமானை சேவிக்க வேண்டும். இங்கு வந்தாலே பகவானை சேவித்தாலே பக்கத்துல ஊர்வசி மலை வேற சொல்லி கொடுக்கிறது. இதுல ஆசை வைக்காத, நாராயண மலையை பார். ஊர்வசி மலையை பார்க்கணுமா நாராயண மலையை பார்க்கணுமான்னா ஊர்வசி வேண்டாம், நாராயணன் தான் வேணும், திருமந்திரம் தான் வேண்டும், ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் தான் வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வைராக்கியத்தை பற்றி ஆழ்வார் உபதேசிக்கிறார். வண்டுதன் தேன் உண்டு வாழும் வதரி நெடுமாலை கண்டல் வேலி மங்கவேந்தன் கலியன் ஒலிமாலை கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீழ்விசும்பில் அண்டமல்லால் மற்றவர்க்கும் ஓராட்சி அறியோமே. இந்த 10 பாசுரங்களை நீங்கள் கலியன் ஒலிமாலை கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில், ஒருவேளை பல பக்தர்கள் சேர்ந்து இந்த பாசுரத்தை நீங்க பாடி ஆனந்தமா கூத்தாடினீர்கள் என்றால் அப்ப நீங்க இருக்க வேண்டிய உலகம் இதுவே கிடையாது. உங்களுக்கு ராஜ்யம் வைகுந்தம், விசும்பில் தான் உங்கள் அரசு. இந்த உலகத்தை விட்டு வைகுந்தத்தையே அடைந்து ஆனந்தமாக பகவானோடு இருக்கலாம் என்று பலஸ்ருதியாக சொல்லி ஆழ்வார் முடிக்கிறார். அப்ப ஒண்ணு பிரம்ம கபாலம் நன்னா வச்சுங்கோ, பிதர்களுக்கு பண்ண வேண்டிய கர்வம். 2வது ஊர்வசி பர்வதம், அதில் ஆசை வைக்க கூடாது. பகவான் தான் அனைத்தும் அழகைகளையும் உடையவன், பகவானைத்தான் ஆசைப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டோம். இன்னும் சில இடங்களையும் தரிசிக்க வேண்டும். அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.